தொன்மை மாறாமல் புது பொலிவு பெற்றுள்ள சென்னை விக்டோரியா பொது அரங்கத்தை காண பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். 32,62,00,000 மதிப்பீட்டில் தொன்மை மாறாமல் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 23ஆம் தேதி திறந்து வைத்தார். முழுமையாக புதுப்பிக்கப்பட்டுள்ள அரங்கம் அருங்காட்சியகமும் கலை மேடையும் கொண்ட பொது பண்பாட்டு தலமாக மாற்றப்பட்டுள்ளது. தொன்மை மாறாமல் புது பொலிவு பெற்றுள்ள விக்டோரியா பொது அரங்கம் அருங்காட்சியக கண்காட்சியை பார்வையிட இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வருகின்றனர். கலைநயம் மாறாமல் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக புனரமைத்துள்ளதாகவும் வரலாற்று நிகழ்வுகளும் ஆவணப்படுத்தி இருப்பது ஆச்சரியம் தருவதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நாங்கள் தரமணிலேருந்து வரோம். நேற்று நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி விக்டோரியா ஹால் வந்து ரெனோவேட் பண்ணிவிட்டு அது என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கோம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை தான். சென்ட்ரலுக்கு நிறையா வாட்டி வந்திருக்கோம், போயிருக்கோம். பட் ஆனால் இப்படி ஒரு பில்டிங் வந்து இருக்குது, இவ்வளோ ஒரு அழகான பில்டிங் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வைஸ் என்னென்னு போனாலும் நம்ம பழமை மாறாமல் இது இத்தனை வருஷமாக இந்த ஒரு பில்டிங் இப்படி இருக்குது அப்படின்றது பசங்களுக்கு பார்க்குறது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஈவன் எங்களுக்கே இதான் ஃபஸ்ட் டைம் நாங்களும் வரோம் உள்ள. விக்டோரியா பப்ளிக் ஹால் வந்து ரெனோவேஷனுக்கு அப்புறமா நிறைய ரெஸ்டோரேஷன் பண்ணி பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து மேம்படுத்தி இன்றைக்கி வந்து பப்ளிக்காக விட்டுருக்காங்க. இங்கே வந்து ஏவி மூலயமா ப்ளஸ் இந்த ஆடியோ விஷுவல் மூலயமா எல்லாமே வந்து அவங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி இந்த பேலஸோடைய இந்த பப்ளிக் ஹாலோடைய ஹிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் இங்கே வாழ்ந்த தலைவர்கள், விடுதலைக்காக போராடின தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நம்மளுக்கு புரிகிற வகையில் ஈஸியாக சொல்கிறாங்க. இது மூலயமா நம்ம வந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒவ்வொரு 1.5 மணி நேர இடைவெளியில் அதிகபட்சமாக 60 பேர் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றனர். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை நாள் என்பதால் ஏராளமானோர் முன்பதிவு செய்து குடும்பத்தோடு வந்து விக்டோரியா பொது அரங்கை பார்வையிட்டு மகிழ்ந்தனர். நாங்கள் வந்து தரமணிலேருந்து வந்திருக்கோம். நிறைய டைம் ரோட்டில் போகும்போது இந்த ஹாலை பார்த்துருக்கோம். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தா நிறையா பெயிண்டிங்ஸ் ஷோலாம் காட்டுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, எஜுகேட்டிவாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. இங்கே வரும்போது நாங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் ஷோஸ்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம். என் பேர் மதுசூதன். நான் வந்து பெங்களூர் சட்டக்கல்லூரியில் படிச்சுட்ருக்கேன். நான் வந்து இங்கே சென்னைக்கு நிறைய டைம் வந்துட்டு போகிறது உண்டு. வெளியிருந்தே இந்த விக்டோரியாவில் பார்த்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்க ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. அப்போ ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. அப்போயே வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. புக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த தொன்மை மாறாமல் அப்படியே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுப்பிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நீதி கட்சி தொடக்கத்திலேருந்து எப்படி அரசியல் அறிவிலிருந்து இந்த பில்டிங்கை ஆரம்பிச்சிலேருந்து சென்னை மாநகராட்சியிலேருந்து எப்படி இது வந்துச்சுங்கிற முதற்கொண்டு நம்ம எல்லாமே இது வந்தால் தெரிஞ்சுக்கலாம். வெளிப்புற பகுதியில் டிராம் வண்டி, தொல்லியல் காட்சி பகுதி ஆகியவையும் அமைக்கப்பட்டுள்ளன. பக்கிங்ஹாம் கால்வாயில் படகு, பழைய ஸ்கூட்டர், ரிக்ஷா போன்ற நினைவூட்டும் செல்ஃபி பாயிண்டுகள் மூலம் பழைய சென்னை நகரின் நினைவுகள் உயிர்ப்பிக்கப்படுகின்றன. சென்னையின் அடையாளமாக திகழும் விக்டோரியா பொது அரங்கம் 1887ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் வைர விழாவை நினைவு கூர்ந்து கட்டப்பட்டது. இந்த அரங்கம் சென்னையின் சமூக பயன்பாட்டு வரலாற்றின் முக்கிய சாட்சியாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.